ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. தத்துவம் தகவு அப்படின்னு ரெண்டு சப்தத்தை ஆண்டாள் இன்றைய பாசுரத்தில் பயன்படுத்துகிறார். தத்துவம்னா உண்மை, தகவு தயை. என்ன தத்துவமும் தகவும் அப்படின்னு பார்த்தோம்னா, எம்பெருமான் நம்மளை எப்படி பார்க்குறாராம், ஒரு எக்ஸ்ரே கண்ணை கொண்டு பார்க்கின்றார். நாம் ஏதாவது தவறு செய்திருந்தால் அவருக்கு கரெக்டாக தெரிஞ்சிடுறது. ஆஹா, இந்த தவறு செய்து விடுகிறாரே அப்படின்னு பார்க்குறாராம். அப்போ என்ன பண்ணுறாரு, நான் க்ஷமாமி, நான் மன்னிக்க மாட்டேன் அப்படிங்கிறார். தாயார் என்ன பண்ணுறா, அச்சச்சோ, இந்த உலகத்தில் தவறு செய்யாதவா தான் யாரும் இல்லை, எல்லாருமே தவறு செஞ்சுருக்கா அப்படின்னு நமக்காக வாதாடுகின்றாள். அப்படிப்பட்ட தயையை உடையவள் பிராட்டி. அது மட்டும் இல்லை, அசோகவனத்தில் யாருமே சரணாகதி அனுஷ்டிக்கவே இல்லை. என்ன பண்ணார், ஆஞ்சநேயர் அந்த ராட்சசிகளை நான் வதம் செய்து விடவா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அவளோட பணியைத்தான் செய்கிறார்கள். யார், ராவணன் எஜமானன்கிட்ட பணியை செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னாராம். ஆனால் எம்பெருமான் என்ன பண்ணார், எல்லாரும் போய் சரணாகதி அனுஷ்டித்தால் அவரை காக்கின்றான் எம்பெருமான். ஆனால் பிராட்டி சரணாகதி அனுஷ்டிக்காமலே காக்கின்றாள். அவள் கேட்கவே இல்லை, ராட்சசிகள் கேட்காமையே என்ன பண்ணா, ரட்சித்து கொடுத்தாள். அப்போது எம்பெருமானுக்கு முன் பிராட்டியினுடைய குணம் அதிகமாக மேலோங்கி இருக்கிறது. அதனால்தான் லகுதரா ராமஸ்ய கோஷ்டி அப்படின்னு பட்டரும் அந்த சப்தத்தினை பயன்படுத்தினார். அப்போது பிராட்டியினுடைய கருணையும் தயையும் அதிகமாக இருக்கிறது. அதனால்தான் ஆண்டாள், இது உனது ஸ்வரூபமும் அன்று ஸ்வபாவமும் அன்று, அதனால் எங்களை என்ன பண்ணணும், நீ சேர்த்து வைக்கணும். பிராட்டியினுடைய முழு பணி என்னென்ன, புருஷகாரம். அதுக்காக தானே பிராட்டி அவதாரம் பண்ணியிருக்கா. அப்போது எம்பெருமானுடன் சேர்த்து வைப்பதே உன்னுடைய ஸ்வரூபம் ஸ்வபாவம். அதனால் எங்களை சேர்த்து வை அப்படின்னு ஆண்டாள் கேட்கிறார். ஒரு ஸ்ரீரங்கத்தில் வடக்கு சித்திர வீதியிலேருந்து தெற்கு சித்திர வீதிக்கு போனோமா, ஒரு காய்கறி வாங்கிறதுக்காக ஒருத்தர் போனார், ஒரு பக்தர். போகும்போது சரி சுற்றிட்டு போனோமே, நம்ம கோவில் வழியாக போயிடலாம் அப்படின்னு உள்ளுக்குள்ளே போனார். போகும்போது அங்கே தாயார் சன்னதி வந்தது, கை கூப்பினார், போயிட்டார். தாயார் பார்த்தாலும், அச்சோ, குழந்தை கை கூப்பிட்றதே, அதுக்காக ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு பெருஞ்செல்வத்தை அளித்தாள். அது மட்டும் இல்லை, வைகுண்ட பிராப்தியையே அளித்தாள். வைகுண்டம் அமிச்சதுக்கப்புறம் கொடுத்ததுக்கப்புறம் கூட, ஐயோ, இந்த குழந்தைக்கு இன்னும் நம்மளால் எதுவும் பண்ண முடியலையே அப்படின்னு நினச்சாலாம். அந்த அளவுக்கு தயையுடையவள். அப்படிப்பட்ட நீ என்ன பண்ணணும், புருஷகாரமாக எம்பெருமானுடன் சேர்த்து வைக்க வேண்டும் அப்படின்னு ஆண்டாள் நப்பிண்ணை பிராட்டியை பார்த்து கேட்கின்றாள். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.